சிம்பிளா சூப்பரா ஒரு லெமன் சிக்கன் ஃப்ரை பண்ணலாங்களா? ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸுங்க. நமக்கு இதுக்கு மிக்ஸியே தேவையில்ல. சாதத்தோட தொட்டுக்க சூப்பரா இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம். நீங்க பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமா இருந்தா. பூண்டு ஒரு 6 பல், 6 வரமிளகாய். எல்லாமே நல்லா வெட்டி வச்சுக்கலாங்க. வரமிளகாய்க்கு பதிலா பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயா இருந்தா ஒரு 4 எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அல்லது குக்கர்ல ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க எல்லா பொருளுமே ஒன்னா சேர்த்து வதக்கிக்கலாம். லெமன் சேர்க்கிற எல்லா டிஷ்ஷுக்குமே நீங்க பச்சை மிளகாய் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு எப்பவுமே வரமிளகாய் காரம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால இது போட்டிருக்கேன். நீங்க ஒரு தடவை பச்சை மிளகாய் போட்டு செஞ்சு பாருங்க. ஒரு தடவை வரமிளகாய். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம சிக்கன் பீசஸ் போடலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு வதக்கி அரைச்சி எதுவுமே தேவையில்லைங்க. அதே மாதிரி இதுக்கு தக்காளியும் தேவையில்லை. 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த சிக்கனை. இப்ப இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லா இருக்கும். நம்ம வரமிளகா காரமும் இருக்கு. அதனாலதான் நான் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. மிளகுத்தூள் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல. சிம்ல வச்சு மூடி வச்சு வேக வச்சாவே சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். இதே நீங்க குக்கர்ல பண்ற மாதிரி இருந்ததுனாலும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி மூடி வச்சிருங்க. ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா கடாயில சிம்ல மூடி வச்சுட்டேன். 8 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா சிக்கன்ல இருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு. சிக்கன் வெந்திருக்கான்னு பாத்துக்கணும். இப்ப அப்படியே சிம்ல அப்பப்ப கலந்து விட்டீங்கன்னா இந்த தண்ணி பூரா நல்லா வத்திரும். 8 நிமிஷத்துல நடுவுல ஒரு தடவை மட்டும் எடுத்து கலந்து விட்டேங்க. சிக்கன் வேகலைன்னா இன்னொரு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. இப்ப இதுக்கு தேவையான லெமன் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போதும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப தண்ணி வத்தருக்கு சிம்ல வச்சிருக்கோம் பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணி சுத்தமா இல்லாத வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். கலந்து விட்டுட்டே இருந்தா சிக்கன் பீசஸ் உடைஞ்சிருங்க. அப்பப்ப கலந்து விட்டுட்டு தண்ணியை வத்த வைங்க. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம உள்ள சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுருங்க. இந்த பச்சை கருவேப்பிலை ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடுங்க. இந்த கருவேப்பிலையை தூக்கி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதே மாதிரி கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். 2ல இருந்து 3 ஸ்பூன் இதுக்கு கரெக்டா இருக்கும். இது ரச சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.